இந்த 40 நாட்கள் எதற்காக நம்ம கடைபிடிக்க வேணும், என்னத்தினால நம்ம கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த 40 நாள் எதற்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? 40 நாட்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 7:12 வாசிங்க. ஆதியாகமம் 7:12 வாசிப்போமா? 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் பூமியின் மேல் என்ன செஞ்சிச்சான்? ஒரு பெரிய மழை. இந்த யாருடைய காலத்தில்? நோவா காலத்தில். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் முதல்ல வானத்தையும் பூமியை உண்டாக்கி அவங்களெல்லாம் உண்டாக்கின சமயத்தில் அவங்க என்னச்சாங்க, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்னச்சார், அந்த நோவா காலத்தை முழுசும் அழிச்சிட்டார். நியாய தீர்ப்பு செய்வதற்காகவே அழிக்கப்பட்டு புதிய துவக்கத்தை உண்டாக்குவதற்காக அந்த 40 நாள் மழை பெய்தது. அல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம், அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு ஆண்டவர் முதல்ல இருந்த அந்த சோதம் குமார பட்டணத்தில் அந்த இருக்கிற மிருகங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு என்னன்னு சொன்ன காரணம் என்னென்னா, பழைய வாழ்க்கை வேணாம். அதை ஆண்டவர் என்ன அந்த 40 நாட்கள்னு சொல்லி பார்த்தா ஜட்ஜ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பு செய்கிறதான ஒரு நாட்கள் அழித்துட்டு புதிய துவக்கத்தை உண்டாக்கி புதிய மனுஷர்களை உண்டாக்குவதற்காக ஆண்டவர் செய்ததான ஒரு காரியங்கள். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது 40 அடுத்து ஒரு காரியத்தை செய்கிறார் ஆண்டவர். என்ன செய்கிறான்னு சொன்னால் யாத்திராகமம் 24:18 வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் எத்தனை நாள்? 40 நாள் இரவும் பகலும். அப்போ பார்த்தீங்கன்னா மோசே எதுக்கு அங்கே போனார்னு சொன்னால், தேவனிடத்துலேருந்து தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருவதற்காக, தேவ சமூகத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் என்னஞ்சார், மோசையை அந்த மலையின் மேலே கொண்டு போய் 40 நாள் என்னஞ்சார் அங்கே அமர பண்ணினார். அப்போ ஒரு மனுஷன் 40 நாள் இரவும் பகலும் செபிக்கிறா அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக செபிக்க முடியாது. தெய்வ பிரசன்னம் இருந்தால்தான் ஜெபம் பண்ண முடியும், தெய்வ சமூகம் இருந்தால்தான் ஜெபம் பண்ண முடியும், தெய்வ அபிஷேகத்தை பெற்றிருந்தால்தான் ஜெபம் பண்ண முடியும். மோசே அப்படி தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருவதற்காக 40 நாள் ஜெபம் பண்ணார். இன்னொரு காரியம் என்னாகமோ 14:34 வாசிங்க. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆமென். இந்த காரியத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வேபுவாக்கு போன நாட்கள் போய் இணைஞ்சாங்க. 40 நாள் இணைஞ்சாங்க, அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த 40 நாளை கணக்கு பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு மறுபடியும் 40 நாள் சொல்லி என்ன சொல்கிறாரு, உங்களுடைய 40 நாள் ஒவ்வொரு நாள் 40 நாளில் ஒவ்வொரு நாளும் 40 வருஷமாக ஆண்டவர் மாற்றிட்டார். ஏன் தெரியுமா? அந்த ஜனங்களை சுத்திகரிக்கும்படியாக. அல்லேலூயா. அவங்களை சுத்திகரிக்கும்படியாக ஒரு சரியான ஒரு இதுக்குள்ளே வரும்படியாக. ஏன்னா விசுவாசிகளாக காணப்பட்டார்கள், அவங்க விசுவாசிகளாக காணப்படவில்லை. தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் என்னஞ்சாங்க, அவங்க ஒவ்வொரு தடக்கையும் பரீட்சை பார்த்தார்கள். அதனால் தேவன் நினைஞ்சார் அவர்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த 40 நாளை 40 வருஷமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், அதே போல் தான் நம்மளும் கூட இந்த 40 நாள் என்ன சொன்னால் நம்மளை சுத்திகரிப்பதற்காக, ஆண்டோடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்காக, நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த 40 நாளை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ நம்ம வாசிப்போம் 40 நாட்களை நம்ம ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ரோமர் 14:6 வாசிங்க. ரோமர் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஆமா, இதுல பார்த்தீங்கன்னா 2 காரியம் வெளிப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறவன். நாட்களை நம்ம எல்லா நாட்களும் நினைச்சில நம்ம விசேஷித்து கொள்ளலை. இந்த 40 நாட்களை ஒரு விசேஷமான நாட்களை நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். என்னத்துக்கு? சிலுவை பற்றி தியானிக்கிறதுக்கு, நம்மளை சுத்திகரிப்பதற்கு, தெய்வ பிரசனத்தை நம்ம மத்தியில் கொண்டு வருவதற்கு இந்த 40 நாளை யாருக்கண்டு விசேஷித்துக் கொள்கிறோம்? கர்த்தருக்கண்டு. எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தருக்கண்டு.
கர்த்தருக்கென்று நினைச்சிரோம் விசேஷித்துக் கொள்கிறோம். இந்த 40 நாளை கடைபிடிக்காதவங்களுக்கு அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கர்த்தருக்கென்று என்ன செய்யலை, அவங்க விசேஷித்து கொள்ளலை. அவங்க கர்த்தருக்கென்று அவங்க தன்னை பிரித்து எடுக்கலை, உபவாசம் இருக்கிறதுக்கு ஒன்று தன்னை ஒப்பு கொடுக்கல. அவங்க நாங்கள் கறி மீன் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நாங்களை என்ன செய்யலை, அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கல. அதனால அவங்க என்ன செய்யலை, அவங்க கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 40 நாள் ஒப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள் நாட்களை. அல்லேலூயா. ஆமாம், நீ ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிட்றன்னா, ஆண்டவர் கொடுக்குற ஆகாரத்தை, அவர் கொடுக்குற அப்பத்தை நீ ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிட்றன்னு சொன்னால், அது எப்படின்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், நான் இன்னும் ஓடணும், எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நீ சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவான். அவன் எதுக்குன்னு தெரியுமா, சாப்பிட்டு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அவன் கர்த்தர்கண்டு அதை என்ன செய்யல, விசேஷித்துக் கொள்ள. நம்மளை ஆண்டவர் என்ன செய்றாரு, கர்த்தர்கண்டு நம்ம என்ன செய்கிறோம், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம். அதே கொலேசியர் 4:5 வாசிங்க. கொலேசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. புறம்பாய் இருக்கிறவர்கள் நம்ம இடத்துக்கு வராமல், ரட்சிக்கப்படாமல் புறம்பாக இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய தெரியுமா, ஞானமாய் நடந்து கொள்ளணும். சரியா? ஞானமாய் நடந்து காலத்தை என்ன செய்யணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இங்கே பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே போய் சண்டை போடுறதுக்கு இல்லை. சரியா? இங்கே பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே போய் அப்படி என்னது தேவையில்லாத வார்த்தையில் வாயிலேருந்து பேசுகிறதுக்கு அல்ல. அதுக்கு ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஞானமாய் நடந்து. எப்படி நடக்கணுமா, நம்ம ஞானமாய் நடந்து புறஜாதிகளுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொள்கிற அளவுக்கு உங்களுடைய நடக்கைகள், பேச்சுகள் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணி கொள்ளணும். நீங்கள் ஞானம் இல்லாமல் நடந்துட்டிங்கன்னா நீங்கள் காலத்தை வீணடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிறது சரிதான், நீங்கள் உபவாசம் இருக்கிறது நல்லது தான், நேரத்தை இங்கே செலவு செய்கிறது நல்லதான், தியாகம் பண்ணுறது நல்லதான், கிரயம் செலுத்துறது நல்லதான். ஆனால் அது எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதுதான் முக்கியம். காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், ஞானமாய் நடந்து கொள்ளணும். புறஜாதி மத்தியின் பக்கத்தில் போகிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால், நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கர்த்தர்கண்டு நம்ம விசேஷித்து கொள்ளுகிறோம். நம்ம அதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. நம்ம என்ன செய்யணும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து வாசிப்போம். ஆண்டவருக்கு இப்போ நம்ம வாசித்தது தான் மத்தேயு 4:2 வாசிங்க வேத பகுதியை. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் என்ன செஞ்சாங்க, இரவும் பகலும் என்ன செஞ்சாரு, உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன பசி உண்டாயிட்டு. இதை ஒரு காரணம் காட்டி என்ன பண்ணிட்டான், பிசாசு அவரை சோதிப்பதற்கு உள்ளே வந்தான். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான், ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க இல்லை, ஒரு எதனாச்சும் ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இல்லைன்னா நம்ம 10 பேர் 20 பேர் எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தை கூட தடை பண்ணும்படியாக அந்த ஆத்மாக்கிட்ட போய் எதனாச்சும் பிசாசு சொல்லி கெடுக்கும்படியாக எதையாயிரும் ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வந்துடுவான். ஆனால் தேவன் இணைஞ்சார், இந்த 40 நாள் உபவாசம் பண்ணி முடித்த பிறகு பசி உண்டாயிருச்சு, பிசாசு சோதிக்க வந்தான். ஆனால் அந்த 40 நாள் ஜெபம் என்ன பண்ணுச்சு, அந்த பிசாசை ஜெயிக்க முடியாக செஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆமாம், அவர் பிசாசை ஜெயித்தார். எல்லாத்திலையும் ஆண்டவர் என்னஞ்சார், அந்த பிசாசை வசனத்தினால சொல்லி, வார்த்தையினால சொல்லி, தேவனுடைய வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சார், ஆண்டவர் விரட்டி அடித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் 40 நாள் உபவாசம் இருக்கிறோம்னா எதுக்கு, பிசாசை ஜெயிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆமாம், பிசாசை ஜெயிக்கும்படியாக. அடுத்து ஒரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 7:12-17 நம்ம வாஸ்தமே. ஆதியாகமம் 7:12 வசனம். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிச்சு, அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஆமென். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது போல் இந்த 40 நாள் பெஞ்ச மழை என்னன்னு சொல்லி தெரியுமா, நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்து கொள்ளுவதற்காக ஒரு சிலர் இணைஞ்சு மேலே கொண்டு வந்துச்சு. 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களை நியாய தீர்ப்பிலேருந்து தப்பித்து கொள்ள, அவங்க ஒரு அழிவுக்குள்ளே போகக்கூடாது. யாருடைய குடும்பம், நோவாவின் குடும்பம். அதே எபிரேயர் 11:7 வாசிங்க.
எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று காணாத அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மழை பெய்யுது. அதுக்கு முன்னாடி அவர் மழை பெஞ்சதை பார்த்ததில்ல. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு, அவர் எச்சரித்த உடனே அவர் என்ன பண்ணாரு, பேழையை உண்டு பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. வாசிமா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வதற்காக என்ன பண்ணானா, பேழையை உண்டு பண்ணினான். ஆமா, பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து, ஆமா, உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுருச்சு. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இவன் விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு இவன் நெஞ்சிட்டான். இவனு குடும்பமும் சுதந்திரவாளியாய் மாறிட்டாங்க. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ இவங்க நெஞ்சிட்டா நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சான், வைராக்கியம் உள்ளவனா பக்தி உள்ளவனா இருந்து தன்னுடைய குடும்பத்தை அந்த நியாய தீர்ப்புலேருந்து தப்பித்து கொள்ள ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் வரப்போகிற அழிவுக்கு தப்பித்து கொள்ளணும்னா நம்மெல்லாம் எப்படி மாறணும், ஒரு நீதிமானாய் காணப்படணும். சரியா? நீதிமானாய் வாழ்ந்தா தான் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புலேருந்து நம்ம என்ன செய்யலாம், தப்பித்து கொள்ளலாம். சரியா? அப்போ தப்பித்து கொள்ளும்படியாக நோவா என்ன பண்ணார், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழையவே உண்டு பண்ணார். ஆனால் அந்த பேழையை உண்டு பண்ணி தாமத்திரம் தப்பித்துக்கொள்ளணும்னு அவர் நினைக்கல. எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷமா பிரசங்கம் பண்ணார். எத்தனை நாள் பேழையை கட்டினார்? கட்டினது 120 வருஷம். பிரசங்கம் 100 நாள் இல்லை? சரி, மறுபடியும் அந்த பகுதியெலாம் போய் வாசிங்க. எத்தனை நாள் கட்டினார், எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணார் அப்படின்றதெல்லாம். அப்போ மற்றவங்களையும் தப்பித்து கொள்வதற்கு அவர் எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணார். சரியா? அவர் பேசிக்கிட்டே தான் அந்த பேழையை கட்டினார். ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் பேழையை கட்டினார். ஆனால் யாரும் செவி கொடுக்காதனால தான் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நெஞ்சார். காணாத ஒரு அழிவை இவர் பார்க்கவே இல்லை. ஒரு அழிவு வரப்போகுதுன்னு இவருக்கு தெரியாது. ஆனால் தேவ எச்சரிப்பை பெற்றதுனால அந்த அழிவிலிருந்து தன்னை நெஞ்சார், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நெஞ்சார் தப்பித்து கொண்டார், காப்பாற்றி கொண்டார், பேழை உண்டு பண்ணினார், நீதிமானாய் வாழ்ந்தார். பக்தி உள்ளவனாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, நீதிமானாய் வாழ்ந்தார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 1-3 வாசிப்போமா? ஆதியாகமம் 50. அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஒரு மரண காரியங்கள் சம்பவித்த போது ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முற்பிதாக்களின் தகப்பன். அல்லேலூயா. ஆமாம், யாக்கோப்பு இறந்த உடனே தன்னுடைய மகன் யோசேப்பு என்ன செய்கிறான், அழுகிறான், முத்தமிடுறான். அது மாத்திரமல்ல, தனக்கு இருக்கிற வேலையாட்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு சுகந்த வர்க்கமிடணும், அவரை சுத்திகரிக்கிறதான காரியம். இறந்து போனவங்களுக்கு அப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக எத்தனை நாள் வர்க்கமிடுறாங்க? 40 நாள் என்ன செய்கிறாங்க, தைலத்தை பூசுகிறார்கள். விதவிதமான வாசனை தைலங்களையும் அதை என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே என்ன செய்கிறாங்க, பூசி அந்த அடக்கத்துக்கு அடையாளமாக அவர் இறந்து போயிட்டார் தான். ஆனாலும் ஒரு அடையாளத்துக்கு ஏசாமி சீசர் கூட போய் ஒரு வீட்டில் இருக்கும்போது மகதலேனா மரியாள் வந்து என்ன பண்ணா தன்னுடைய தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி என்ன செஞ்சா, தலைமயிரினால் என்னஞ்சான் தொடச்சா. எந்த மரியாள்? ஆமாம், லாசருடைய அக்கா செஞ்சா. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இவள் என்ன செய்கிறான், என்னுடைய அடக்கத்துக்கு அடையாளமாக அந்த காரியத்தை எனக்கு செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு அந்த மாதிரி காரியத்தை செய்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அது முடிஞ்சது பிறகு 70 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. 70 நாள்
துக்கம் கொண்டாடுறாங்க. உங்கள் பாஸ்டர் கூட மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கிறதுக்கு போது பார்சாரதியை கூப்பிட்டு என் காலில் 2 காலில் எண்ணெய் பூசுங்க பிரதர். அவர் செஞ்ச காரியம் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் செஞ்ச காரியம் என்னென்னா, என் காலில் 2 காலில் எண்ணெயை பூசுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பார்சாரி சொன்னார், பாஸ்டர் காலையில் தானே நீங்கள் குளிச்ச உடனே தேய்ப்பீங்க, ஏன் இப்போ என்னை தேய்க்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நீ காலில் எண்ணெயை நீ தேய். 2 காலில் எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் அவர் மரித்தார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு அடக்கத்துக்கு அடையாளம். இந்த யோசேப்பு கூட அப்படித்தான் 40 நாள் அவரை வச்சிருந்து அவங்க அப்பாவுக்கு இணைஞ்சான், யாக்கோப்புக்கு யோசேப்பு அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை செஞ்சான். சரியா? நம்மளும் கூட பார்த்திங்கன்னா அந்த அடையாளம் நமக்கு இல்லைன்னா கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லி 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 நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் சொல்லி நம்ம செபிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி வர வேண்டும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 24:18 வாசிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். நான் சொன்னேன்னு ஏற்கனவே தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரதுக்கு அவன் இருந்தான். அது மாத்திரமல்ல, அதே யாத்திரை 31:18 வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மோசே மலைக்கு வர சொல்றாரு. தெய்வ பிரசனத்துக்குள்ள வச்சிருந்து அவர் விரலினால் எழுதினதான 10 கட்டளையை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே என்ன பண்ணாரு? 40 நாள் மேலே வச்சிருந்தார். எத்தனை நாள் வச்சிருந்தாரு? 40 நாள். அப்படி இரவும் பகலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தான் அந்த 10 கட்டளையை நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் 10 கட்டளையை சரியாக நம்ம கடைபிடிக்கிறோம்? யாருமே கடைபிடிக்கிறதில்ல. ஏதோ 1-2 அப்படி கடைபிடிக்கிறோம். ஆனால் அந்த 10 கட்டளையில் இருக்கிறதான காரியத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, அநேக நேரங்களில் கடைபிடிக்கிறதில்ல. அது 1 நாள் 2 நாள் வாங்கிட்டு வந்ததில்லை, 40 நாள் உடைச்சப்பட்ட பிறகு மறுபடியும் 40 நாள் போயிருந்து மறுபடியும் இணைஞ்சார், எழுதி வாங்கிட்டு வந்தார். 2 கற்பலைகள், 1 2வது 2 முறையும் அவர் இணைஞ்சார். 40 நாள் மலையில் போய் இருந்து கட்டளைகளை வாங்கி கொண்டு வந்தார். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? தெய்வ கட்டளைகளையை நம்ம சரியாக கடைபிடிக்க வேணும். அது சாதாரண நம்ம கையில் கிடைத்த கட்டளை கிடையாது. அவர் தியாகம் பண்ணி மலை மேலே ஏறி எப்படி போயிருப்பார்? பிளேனில் போய் இறங்கினாரா, ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாரா, இல்லை பாதைகள் போட்டிருந்தாங்களா, ரோடு போட்டிருந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் எப்படி அந்த மலைக்கு போனார்னே தெரியாது. சரியா? அந்த சீனாய் மலை மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் நில்லும் பாரு, போய் நிற்பார். சரியா? இரவும் பகலும் இணைஞ்சார். 40 நாள் மோசே அப்படியே ஆண்டவர்கிட்ட இடைவிடாமல் இணைஞ்சார், ஆண்டோடைய சமூகத்திலே உட்கார்ந்துருந்தார். சரியா? அப்போ 10 கட்டளையை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு 40 நாள் சென்றது மோசே வாங்கிட்டு வந்தார். அதே எண்ணாகமும் 13:25 வாசிப்போமா? எண்ணாகமும் 13. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பிறகு திரும்பினார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வேவு பார்க்கறதுக்கு அவங்க போகிறாங்க. மோசே அனுப்பி விடாரு, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்கு நம்ம போகணும். இப்போ எங்கே போகணும்? நம்ம போகணும், யோர்தானை கடந்து போகணும், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது 40 நாள் போய் அங்கே தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு விசுவாச குறைவுள்ளவர்களாய் பேசினார்கள். அப்படி நம்ம பேசாதபடி காலேப்பு மாதிரி என்ன செஞ்சணும்? அவர்களை நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு நீங்கள் கீழே எல்லாம் வாஸ்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா காலேப்பு சொல்லுவார், அவங்களாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஈஸியாக எளிதாக நம்ம ஜெயிச்சிடலாம், அது நமக்கு மிகவும் நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுவார். ஆனால் அதில் ஒரு சிலர் போனவங்க என்ன செய்வது தெரியுமா? ஐயோ, உங்கள் ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்க முன்னாடி என்ன செய்கிறோம்? வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம், அவங்களுக்கே நம்மளை பார்த்தா தெரியும் வெட்டுக்கிளி போல் இருக்கிறது போல் தெரியும், அதனால் நம்ம போய் அவங்கள போய் எளிதாக சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு அவங்க கூட போனவர் தான் சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, காலேப்பு சொல்கிறாரு, இல்லை நம்ம போய் என்ன செஞ்சலாம்? எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், 40 நாள் சுற்றி பார்த்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். யார்? காலேப்பும் கூட போனவரும். சரியா? அந்த தேசம் நல்ல தேசம், அந்த ஜனங்களை ஈஸியாக எளிதாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். எதை வச்சு சொன்னால்? ஆண்டர் மேலே இருக்க விசுவாசத்தை வைத்து காலேப்பு சொல்கிறான், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 14, அதே எண்ணாகமும் 14 அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம்.
நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். ஆமா, என் உடன்படிக்கையில் நீங்க வந்தீங்களே, நீங்க மாறுறதுக்கு, உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு நான் என்ன செய்றேன் தெரியுமா? உங்களை 40 நாளை 40 வருஷமா ஆண்டவர் மாற்றி கொடுக்குறார். நான் உங்களோட என்னென்ன உடன்படிக்கை பண்ணி உங்களை எப்படி சொல்லி நான் கூட்டுட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் மாறி போயிட்டீங்க. நீங்கள் என்னை விட்டு வழி விலகி போயிட்டீங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக போயிட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பாவங்களை நீங்களே சுமக்கணும். அதனால் 40 நாளை 40 வருஷமாக மாற்றி கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? அவங்களை சுத்திகரிக்கும்படியாக, அவர்களை சரிப்படுத்தும்படியாக, அவங்க சரியான பாதைக்கு வரும்படியாக ஆண்டவர் நினைஞ்சார் 40 நாளை 40 வருஷமாக மாற்றி கொடுத்து விட்டார். நம்மளும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் 40 நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சுத்தமாக இருக்கக்கூடாது. 40 நாள் போய் பேச மாட்டேன், 40 நாள் ஜெபம் பண்ணுவேன், 40 நாள் ஆலயத்துக்கு வருவேன், 40 நாள் என்ன செய்வேன்? வேதத்தை வாசிப்பேன், 40 நாள் மற்றவங்கள்ட்ட பேச மாட்டேன், 40 நாள் என்ன செய்ய மாட்டேன்? சண்டை போட மாட்டேன், 40 நாள் எந்த கெட்ட வழக்கம் செய்ய மாட்டேன், 40 நாள் டிவி பார்க்க மாட்டேன், 40 நாள் செல்லு பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. எல்லா நாளுமே அல்லேலூயா நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய ஜனங்களாக இருக்கிற நம்ம எப்பயும் அவரை போலவே நம்ம வாழணும். என்னை போல நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லினார் ஆண்டவர். அப்போ அவரை போல நம்ம வாழணும்னா நம்ம எல்லா நாளும் என்ன செய்யணும்? ஒரே மாதிரி இருக்கணும். இந்த 40 நாள் மட்டும் கிடையாது. நம்ம சீசன் சாமி கும்பிடுறவங்க அல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர்கிட்ட போய் சேர்றது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரியமானபடி தான் நடக்கணும். அவருக்கு என்ன, அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி தான் நம்ம வாழணும். அவருக்கு சித்தமானது தான் அதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம விருப்பத்தையும் நம்ம நோக்கத்தையும் நம்ம திட்டத்தையும் ஆண்டவர்களை கொண்டு வந்து திணிக்கக்கூடாது. நம்ம பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள், இல்லை விட்டு வந்ததான பழைய பாவங்கள், விட்டு வந்ததான பழைய பாரம்பரியங்கள், அவற்றையெல்லாம் ஓடக்கூடாது. அப்படி போனால் ஆண்டவர் நம்மளோடு இருக்க மாட்டார். நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரை இதுவரைக்கும் ஒரு வேளை நான் செய்யாமல் இருக்கலாம், அவங்களுக்கு 40 நாளை 40 வருஷமாக மாற்றி கொடுத்துட்டீங்களே, அதே போல் என்ன கூட அப்படி மாற்றிடாதீங்க ஆண்டவரே. நான் எப்பொழுது உம்முடைய பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரே, உம்மை போல நான் வாழணும் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நான் எப்பயும் நினைக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஏனோதானு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. அடுத்து ஒன்று வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். இது யாரு? ஆமாம், கோலியாத். இந்த கோலியாத்துன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் பயங்கர உயரமானவன் இல்லை, அப்படியே வாட்டஞ்சாட்டம் அவன் பயங்கரமாக நிற்பான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நிந்திக்கிறது, திட்டுறது, அவன் என்னென்ன வார்த்தையை சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தணுமோ அந்த மாதிரிலாம் சொல்லி வந்து நிற்பான். இந்த பெலிஸ்தர்னாலேயும் அது என்ன சொல்ல, மாம்சம் அப்படின்னு தான் அர்த்தம். மாம்சத்தில் அவன் செயல்படுகிறான். சரியா? மாம்சத்தில் வந்து பேசுகிறான், மாம்சத்தில் வந்து என்ன செய்யறான்? ஆண்டவரை நிந்திக்கிறான், ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான், எல்லாம் செய்கிறான். எத்தனை நாள் வந்து நின்னா? 40 நாட்கள். அது வந்து என்னன்னு தெரியுமா? நமக்கு எல்லாருமே இந்த 40 நாள் என்ன? சோதனை காலம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு சோதனை காலமாக இருந்துச்சு. 40 நாள் இடைவிடாமல் காலையிலையும் மாலையிலையும் வந்து 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 நின்று என்ன செய்வான்? நிந்திப்பான், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆளாலும் முடியல. ஆனால் அபிஷேகம் பெற்ற தாவீதால் அதை மட்டும்தான் அது முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நமக்கு கூட அப்படித்தான். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் பிரச்சனை வரலாம், வெளியில் பார்க்குறவங்க சொல்லலாம், இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்களாம், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களாம், சிலுவை தியானத்துக்கு போகிறாங்களாம், நம்மளை நிந்திக்கலாம், நம்மளை குறை சொல்லலாம், நம்மளை பேசலாம், திட்டலாம், என்ன வார்த்தையும் சொல்லலாம். ஆனாலும் அதெல்லாம் மாமிசம். அதெல்லாம் என்னது? மாமிசம். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடங்கு கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காதபடி நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்து அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படித்தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தனை என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னஞ்சாரு? தாவீதை அனுப்பி அந்த பெலிஸ்தனை ஒரே ஒரு கல்லுனால் என்னஞ்சாரு? கீழே தள்ளினாரு. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு விரோதமாக எழும்புகிறதான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 40 நாளுக்கு பிறகு கீழே விழுவான். அல்லேலூயா. அந்த பிரச்சனை கீழே விழுகும், அந்த போராட்டம் கீழே விழுகும்.
40 நாள் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணிங்கன்னா 40 நாள் நீங்கள் சரியாக ஆண்டவர்கிட்ட கடைப்பிடிச்சிங்கன்னா இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். எல்லா மாம்சத்தையும் ஜெயிக்க முடியும். மாம்சத்தில் என்னென்ன இச்சைகள் போராட்டங்கள் உங்களுக்கு வருதா எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். சரியா? ஆனால் நீங்கள் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு இங்கே மாத்திரம் ஃபாஸ்டிங்கு, இங்கே மாத்திரம் பயபக்தி, இங்கே மாத்திரம் சிலுவை தியானம், இதை விட்டு வெளியே போயிட்டா உலகம் அப்படின்னு போகக்கூடாது. இதை விட்டு வெளியே போயிட்டா மாம்சம் அப்படின்னு போகக்கூடாது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் எதையும் ஜெயிக்க முடியாது. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் என்ன பண்ணா? அடிமைப்படுத்தினான். அந்த அடிமைத்தனத்துலேருந்து ஆண்டவர் நினைஞ்சாரு விடுதலை ஆக்கினார். 40 நாள் முடிஞ்சோடனே உங்களை என்னையும் எது எது அடிமைப்படுத்தி வச்சிருக்கோ ஆண்டவர் அந்த 40 நாள் முடிஞ்சோடனே ஆண்டவர் நினைஞ்சார் நம்மளை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆமாம், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், அடிமைத்தனத்தை ஜெயிக்க முடியும், சோதனையை ஜெயிக்க முடியும். இந்த 1 சாமுவேல் 17:16 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அது மேலேருந்து நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடிமைத்தனத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த மாம்சமான அவன் பேச்சை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நமக்கு அது ஒரு சோதனை காலமாக அவன் நிந்திக்கிறது, அவன் பேசுறது, திட்டுறது எல்லாமே அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? 40 நாள் கழித்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19:8 இங்கே ஒரு தடவை பார்க்குறோம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஓரேப்பு பர்வதம் மட்டும் என்னஞ்சான் எலியா பயங்கரமாக என்ன செய்கிறான்? நடந்து போகிறான். அவர் பயந்த சுபாவம், ஒரு பிசாசை கண்டு பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் நெஞ்சார் தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பத்தை கொடுத்து நெஞ்சார் நடந்து போ அப்படின்னு சொன்னார். நம்மளும் கூட இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இந்த மாதிரி சோர்வுக்குள்ளே நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்பமாகிய வேத வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த 40 நாளில் உன் ஜீவிய காலம் முழுவதுமேவும் அந்த வேத வசனத்தை நீ உட்கொண்டு நீ நினைச்சலாம் நடந்து பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அதை விட்டு என்னைக்கு வழி விலகிறியோ உனக்கு போராட்டம் தான், சோதனை தான், சூறச்செடி தான். அப்படி நம்ம இருக்காதபடிக்கு எலியா போல் 40 நாள் என்ன செய்யணும்? ஓரேப்பு பருவத்துக்கு நடந்து போகிறதுக்கு தினந்தோறும் என்ன செய்யணும்? அப்போ சாப்பிட வேண்டும். தினந்தோறும் என்ன செய்யணும்? அப்போ சாப்பிடணும். இந்த வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கை முழுவதும் 40 நாள் மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கை முழுவதும் தினந்தோறும் நீ என்ன செய்யணும்? இந்த அப்பத்தை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ என்ன செய்ய முடியும்? ஆமாம், பரலோகம் போய் நம்ம சேர முடியும். அல்லேலூயா. ஆமாம். அது மாத்திரம் இல்லை, எசேக்கியேல் 4:6 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 40 நாளுக்கு 40 வருஷத்தை மாற்றினாரு. அதே ஆண்டவர் தான் இங்கே சொல்கிறாரு, இந்த எசேக்கியேல் சொல்கிறாரு, நீ யூத ஜனங்களுக்காக எப்படி இருக்கணுமா? 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கும் பதிலாக உனக்கு ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஆசாரியனுக்கு அப்படின்னு தான் இது சொல்ல முடியும். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் நமக்கு தெரியுமானால் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம அவங்களுடைய பாவத்தை சுமந்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பாவத்தை விடும்படியாக நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த எசேக்கியேல் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவன் ஒரு ஊழியக்காரனுடைய மகன், ஆசாரியனுடைய மகன். அதே எசேக்கியேல் 1:3 வாசிங்க. யாருடைய மகன் வாசிப்போங்க? அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு, ஆமா, கூசின் மகனாகிய ஆசாரியனுடைய மகனாகி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அவனை வச்சு தான் இங்கே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் நீ நடத்தணும் அப்படின்னு. ஒவ்வொரு மேலேருந்து வாசிருந்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா தெரியும். இந்த 40 நாளில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த யூத ஜனங்களுக்காக நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைஞ்சாரு அந்த பாவத்தை சுமந்து நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக என்ன செய்யணும்?
ஜெபிக்க வேண்டும். நம்மளும் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க, பின்வாங்கி போய் இருக்கிறவங்க, பாவத்தில் கிடக்கிறவங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வெளியே வரணும்னா நீங்களும் நானும் ஆசாரியனாக மாறணுமா, நீங்களும் நானும் ஜெபிக்கிறவனா மாறணும், நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஊழி செய்கிறவர்களாய் மாறணும், நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கிறவங்களாய் மாறணும், நீங்களும் நானும் முழங்கால் நிற்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாறணும். சரியா? அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்கள்கிட்டையும் கணக்கு கேட்பாரு, என்கிட்டையும் கணக்கு கேட்பாரு. நம்ம என்ன செய்யணும், பதில் கொடுக்குறவங்களா நம்ம போய் என்ன செய்யணும், ஆண்டோட சமூகத்தில் நிற்கணும். அதனால நம்ம ஏனோதானோ வந்து செபிக்கிறத விட்டுவிட்டு நம்மளுடைய மற்றவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவதும் பாவம் செஞ்சுட்டாங்களா, அக்கிரமம் செஞ்சுட்டாங்களா, பின்வாங்கி போயிட்டாங்களா, ஆண்டோட சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டாங்களா, படுகொலியில் விழுந்து கிடக்கிறாங்களா, சிக்கி கொண்டாங்களா, என்ன பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து நம்ம அவங்களுக்காக என்ன செய்யணும், ஆண்டவரே அவங்க பாவத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லித்தானே ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மளெல்லாம் தூக்கி எடுக்கும்படியாக. ஆதாமு பாவம் செஞ்சுட்டான், ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு அப்படின்னு பிதாவானவர் அப்படியே வச்சுக்கிறலையே, ஆனாலும் பூமிக்கு இறங்கி வந்து மறுபடியும் நம்மளை எல்லாத்தையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் பூமிக்கு இறங்கி வந்தாரே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டாரே. அதுபோல் நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஒவ்வொரு பாவத்திற்காக, ஒவ்வொருத்தருடைய நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்காக அவங்களால செபிக்க முடியாது, ஆனால் உன்னால செபிக்க முடியும், என்னால் செபிக்க முடியும். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். சரியா? அப்படி செபித்தோம்னா அவங்கள நம்ம ஈஸியாக ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா யோனா 3:4 வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள் இருக்கியா, உங்க தேசம் என்ன செய்ய போகுது, உங்க பட்டணம் என்ன செய்ய போகுது, கவிழ்க்கப்பட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யோனா என்ன பண்ணா, அங்க போய் 40 நாள் பிரசங்கம் பண்றான். 40 நாளுக்குள்ள உங்க பட்டணம் என்ன செய்யணும், ஆமா கவிழ்க்கப்பட்டு போகும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் நீங்கள் போடலை, ஆனால் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் போய் சொல்கிறார். சரியா? அது அவ்வளோ பெரிய பட்டணமா, பெரிய பட்டணமா? வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. 3 நாள் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அதில் பிரயாணம் பண்ணணும். நடந்து போகிறீங்களா, இல்லை வண்டியில் போகிறீங்களா, இல்லை சைக்கிளில் போகிறீங்களா, இல்லை பைக்கில் போகிறீங்களா, எதில் போகிறீங்களோ அந்த நினைவு பட்டணம் எவ்வளோ பெருசா, 3 நாள் பிரயாணம் பண்ணி சுற்றி வரணும். அவ்வளோ பெரிய விஸ்தாரமான ஒரு பெரிய பட்டணம். அதனால தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, அந்த பட்டணம் கவிழ்ப்பட்டு போயிடக்கூடாது, வடது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சச்சனங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் நினைஞ்சார், யோனாவை நினைவே பட்டணத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவர் நினைஞ்சாரு தெரியுமா, போக மாட்டேன், நான் எங்கே போக போகிறேன், தர்சீசுக்கு போக போகிறேன்னு போனார். இன்றைக்கி நம்ம கூட அநேகர் அப்படித்தான், எங்கேயாச்சும் ஊழியத்துக்கு போங்க, ஏதாவது ஒரு தெருவுக்கு போங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா, போக மாட்டோம். சரியா? ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவ்வளோ பெரிய பட்டணம் அழிய போதப்பா, அழிக்க போகிறேன், நீ போய் சொல்லு, நீ போய் என்ன செய்ய சொல்லு. இன்னைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை கேட்காதபடி வெளியே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை தெருக்களில், எத்தனை வீடுகளில், எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா, நம்ம போய் சொல்கிறோமா, சொல்கிறதே இல்லை. ஆனால் அந்த யோனா பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் பிரயாணம் பண்ணி சுற்றி பார்க்குற அவ்வளோ பெரிய ஒரு பட்டணத்துக்குள்ளே எத்தனை நாள் கவிழ்த்துப்பட்டு போகும், இன்னும் 40 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். என்ன செய்ய போகுது, கவிழ்க்கப்பட்டு போக போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொன்னார் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனால் உடனே என்ன செஞ்சாங்க, அந்த ஜனங்க மனம் திரும்பினாங்க. உடனே ராஜாவுக்கு அந்த காரியம் அறிவிக்கப்பட்டது, இந்த மாதிரி ஒருத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேவும் பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் என்ன செஞ்சாங்க, உபவாசம் பண்ணாங்க, ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்தாங்க. அப்போ அங்கே என்ன செய்தி போட்டிருக்கு தெரியுமா, பால் குடிக்கிற குழந்தை கூட சாப்பிடலையாம், மிருகம் கூட சாப்பிடலையாம். 40 நாள் அழிக்கப்பட்டு போகும்னு சொன்னனேவும் அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு உபவாசத்துக்குள்ளே அவங்க இறங்கி வந்தாங்க. நமக்கு சபையில் சொல்கிறோம் உபவாச ஜெபம் வாங்க, ஆனால் வருவதற்கு ஆள் இல்லைம்மா, கேட்குறதுக்கு அவங்களுக்கு செவிகள் இல்லை, உணர்றதுக்கு உணர்வு இல்லை அவங்களுக்கு.
நம்ம பாண்டிச்சேரி பட்டணம் எப்படி மனம் திரும்பும்? எந்த சாராய கடை அடைக்கப்படும்? எந்த கள்ளு கடை மூடப்படும்? சொல்லுங்க பார்ப்போம். சுயநலமாக வாழ்கிறோம். நம்மளாம் எப்படி வாழ்கிறோம்? சுயநலமாக வாழ்கிறோம். ஆனால் இங்கே பாருங்க, நினைவு பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக போகுது அப்படின்னு பிரசங்கத்தை கேட்ட உடனே ஒரு ராஜா என்ன பண்ணா, கட்டளை போட்டான். எல்லாரும் எங்கே வாங்க, எல்லாம் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காரணும் வாங்க அப்படின்னு சொன்னனேவும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு மனம் திரும்புதல் வரணும் பட்டணத்துக்குள்ளே. நம்ம அதுக்குன்னு என்ன செய்யணும்? ஒருவேளை இப்போ இருக்கிற ராஜாக்களுக்கு தெரியாது, மந்திரிகளுக்கு தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஜெபம் பண்ண ஆண்டவர் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார்னு. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபத்துக்கு வரமாட்டோம். நம்ம உபவாசத்துக்கு வர்றதில்லை, சத்தியத்தை சொல்ல வெளியே போகிறதில்ல, பிரசங்கம் பண்ண வெளியே போகிறதில்ல. எப்படி பட்டணம் மனம் மாறும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த நினைவே பட்டணத்தில் எல்லாரும் மனம் மாறினாங்க. 40 நாள். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். 40 நாள் 10 பேர் அதுக்கு மேலே அதிகமாக நிறைய பேரை எழுதி வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நான் ஒரு வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் 10 பேரை எழுதி ஜெபம் பண்ணுறேன். 2 பேரை, 3 பேரை, 5 பேரை, 10 பேரை, எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஆண்டவரே நீங்கள் கண்டிப்பாக ரட்சிக்கணும். ஆண்டவரே, 40 நாள் நினைவே பட்டணத்தை அழிக்காதபடி ஆண்டவரே இந்த ஜனத்தை காப்பாற்றினீங்களே. நான் எழுதி வச்சு ஜெபிக்கிற அந்த ஜனத்தை ஆண்டவர், இந்த ஆத்மாவை எனக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, அவங்க இந்த சபைக்குள்ள வரணும், ஞானசானம் எடுக்கணும், பரலோக ராஜ்யத்து மங்களூர்லாம் மாறணும். ஆண்டவரே, 99 நீதிமான்களை குறித்து அல்ல, ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் சொல்லியிருக்கீங்களே, அந்த சந்தோஷத்தை நான் உண்டாக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு முழங்காலில் நின்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அவங்க ரட்டு உடுத்தி சாம்பலியில் உட்காந்து நினைஞ்சாங்க. பாலும் தண்ணி கூட குடிக்காம, புல்லு மேயாம, ஆடு மாடுகள்லாம் அப்படி உட்காந்து ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணனாங்க. அந்த உபவாசம் மாதிரி உன்னுடைய உபவாசமும் என்னுடைய உபவாசமும் இருந்தால் இந்த தேசத்தை, இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம தெருமக்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம வீட்டில் இருக்கவங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம பின்வாங்கி போனவங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். நம்ம ஆளை நிரம்பும்படியான ஆத்துமாக்களை தேவன் தர முடியும். எப்போ நம்ம உபவாசம் உண்மையான உபவாசமாக இருக்குமானால், இந்த 40 நாளில் ஆண்டவரே இந்த நினைவு பட்டணத்தில் எப்படி ஒரு எழுப்புதல் வந்ததோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈஸ்டர் அன்னைக்கு எங்கள் ஆலயம் கொள்ளாத அளவுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிரப்பணும். ஆண்டவரே, அப்படி நான் ஆத்துமாக்களை கூட்டு கொண்டு வரணும். வைராக்கியமாக ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. ஆமாம், ஏனோ தானே ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் இருக்கிற உபவாசம், நீங்கள் எழுதி வச்சு நேரத்தை செலவு செய்கிறது எல்லாம் தியாகம் பண்ணி செய்கிறீங்க. அது ஏனோ தானே செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பிடிவாதமாக, ஒரு குழந்தை பிடிவாதம்னா நம்ம கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக அதை கொடுத்து செஞ்சு முடிச்சிருவோம். ஏன்னா அது அழுகை நிப்பாட்டணும், அது போராட்டம் நிப்பாட்டணும், அது வீம்பு பண்ணுறது நிப்பாட்டணும் அப்படின்னு எதனா செஞ்சு முடிச்சிடும். இதே போல தான் ஆண்டவர். நம்ம அவருக்கு பிள்ளை, அவர் நம்ம அப்பா. நம்ம கேட்கும் போது அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். நம்ம அடம் பிடிக்கும் போது அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஏனோ தானோன்னு செபிக்காதபடி வைராக்கியமாக நின்று ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா? யோனாவா ஜெபம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க அழிவிலேருந்து என்ன செஞ்சாங்க? விடுதலை ஆனாங்க. சரியான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்தாங்க அந்த நினைவே பட்டணம். சரியா? முழு பட்டணமும் என்னஞ்சிருச்சு? மனம் திரும்பிருச்சு. நம்மளும் அதே மாதிரி ஒரு வைராக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் பட்டணம் மனம் திரும்பணும், எங்கள் தெரு, எங்கள் வீடு, எங்கள் குடும்பம், இல்லை எங்கள் தெருவில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும், எங்கள் சொந்த பந்தங்க எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சரியா? அது மாத்திரமில்லை, கடைசியாக அப்போஸ்தலர் 1:3 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1:3 வசனத்தை வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த 40 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் அவர் அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோட பேசி என்ன சொன்னால், தெளிவான திஷ்டாந்தரமாக, தெளிவான ஒரு வெளிப்பாடோடு இணைஞ்சார். ஆண்டவர் நினைஞ்சார், அந்த அப்போஸ்தலரோட பேசினார், தீர்க்கதரிசிகளோட பேசினார். சரியா? அப்போஸ்தலரோட என்ன செஞ்சார்? பேசினார். 40 நாள் முடிஞ்ச உடனேவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செஞ்சார்? அவர்களுக்கு காண்பித்து அவர்களை தைரியப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? 40 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஆனால் திங்கக்கிழமை இருந்து தான் தொடர்ச்சியாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த 40 நாள் உபவாச ஜெபம். 40 நாளைக்கு மேலேயே போகும். இந்த ஜெபமானது கடைசி நாளில் ஆண்டவர் பாடுபட்டு முடிஞ்ச ஆண்டவர் உயிர் தெழுந்த அந்த நாளில் தேவன் நீங்கள் என்னத்துக்காக ஜெபம் பண்ணீங்களோ, என்னத்தை மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் என்ன தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் உங்களுக்கு காண்பித்து உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. என்னத்தை இழந்து போய் நிற்கிறீங்களோ, என்னத்தை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பார் தெரியுமா? 40 நாள் முடிஞ்சு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி சீசருக்கு காண்பித்து, அப்போஸ்தலருக்கு காண்பித்து அவர்களை தைரியப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரை இந்த 40 நாள் அளவு ஆண்டவரை நாங்கள் இருக்கிறதான உபவாச ஜெபமானது எங்களை 40 நாள் முடிந்த பிறகு சரீரத்தில் என்ன பலவீனமோ ஆண்டவர் அதெல்லாம் எடுத்து போடுவார். என்ன கட்டுகள் இருக்கிற எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார், கட்டுகள்லேருந்து விடுதலையாக்குவார். என்ன தேவைக்காக செபிக்கிறவங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். என்ன மன போராட்டத்தில் வந்திருக்கீங்களா அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். என்ன அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எப்பன்னு தெரியுமா? அந்த 40 நாள் ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு தேவன் உங்களை என்ன செய்வார்? உங்கள் மத்தியில் வெளிப்படுவார், உங்களை வந்து தொடுவார். உங்களை சும்மா அனுப்ப மாட்டார். அவர் ஏனாதான உங்களை அனுப்ப மாட்டார். எல்லாவற்றையும் கொடுத்து திஷ்டாந்தரமாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக உங்கள் முன்பாக வந்து நின்று அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். மகளே, மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு வேண்டியவெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி உங்களை தைரியப்படுத்தி அனுப்புவார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாங்களும் 40 நாள் உபவாசம் இருக்க போறோம் ஆண்டவரே. 40 நாள் முடிந்த ஆண்டவரே, என் தேவனே, நான் என்ன எழுதி வைத்து செபிக்கிறேனோ அத்தனை காரியத்துக்கு பதில் வரும்படியாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க குடும்ப காரியங்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறவராய் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீங்க ஆண்டவரே. நான் உம்மை உயிரோடவரா நான் பார்ப்பேன் ஆண்டவரே. கல்வாரி சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இங்க வெளிப்பட போறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளாகவே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கல்வாரி காட்சியை கண்டு ஏனாதான ஒன்று வாழக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அடக்கம் உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழும் போது ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுவீர் ஆண்டவரே. எங்களுக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுவீர். எங்களுக்கு தைரியம் கொடுப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை விடுதலையாக்குவீர், எங்களுக்கு வரங்களை வல்லமையிலே கொடுப்பீர் ஆண்டவரே. எங்களை வெறுமையா அனுப்புற தெய்வம் நீர் அல்ல ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் ஜீவனோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்புக்கு நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடினால் நம்ம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கேட்ட வசனத்தை விட்டு விடாதபடி தகப்பனை ஒவ்வொரு வசனத்தையும் உடைய பிள்ளைகள் வீட்டில் போய் ஆராய்ந்து பார்க்க, இது இப்படி தான் எழுதியிருக்குதா என்று சொல்லி அவர்கள் எல்லாம் அதை ஆராய்ந்து பார்க்க அசப்போட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவங்க அல்ல ஆண்டவரே. நாங்கள் தொடர்ச்சியாக 40 நாள் இருக்கணுமே, அதற்கெல்லாம் அந்த வசனம் எனக்கு உறுதுணையாக நிற்குமா என்று சொல்லி ஆண்டவரே எல்லாம் அதை ஆராய்ந்து பார்க்க நீர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரும் நாட்களை அநேகரை கூட்டிக் கொண்டு வரும்படியாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.